Hi friends, welcome back. நான் உங்க தமிழ் டிசைன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வாட்ச் தான். ஸோ அந்த வாட்சோட ப்ரைஸ் அப்படின்றது வந்துன்னா 2000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது என்ன ப்ராடக்ட் என்ன கம்பெனி அப்படின்றது கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ ஸ்கிமி அப்படின்றதா இந்த வாட்ச் கம்பெனியோட நேம். ஸோ இதோட மாடல் அப்படின்றது வந்துன்னா ஸ்கிமி 1155 அப்படின்றது தான். ரெட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துன்னா அது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக சொன்னோம்னா ரிவ்யூக்கோசரம் நமக்கு ஒரு ஸ்பான்சர் தந்த ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வாட்சோட ப்ரைஸ் அப்படின்றதும் நான் உங்களுக்கு வந்து 2000 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நீங்களே பாருங்க. ஸோ உங்களுக்கு காட்ட முடியுது, பட் உங்களுக்கு ஒழுங்கா தெரியல அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன், அதை வச்சு பார்த்துக்கோங்க. 2000 இந்த வாட்ச் ஒர்த்தா அப்படின்றது கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது போக இந்த வாட்சோட ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதுக்கப்புறம் ஓவரால் ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கூடவே ஒரு சின்ன அன்பாக்சிங் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சு அப்புறமா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, கூடவே கீழே ஒரு கமெண்ட் கொடுங்க பாசிட்டிவா. அது போக உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட பிரைஸ் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தா ஓகே அப்படின்ற ஒரு சஜஷன் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமானதுப்பா. அதனால மறக்காம ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் இந்த வாட்சோட அன்பாக்சிங் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதோட ரிவ்யூ போகும். ஸோ ரிவ்யூவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட சைஸை பற்றி நம்ம பேசியிருக்கணும். கை என்ன மாதிரி சின்னதாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்துன்னா ரொம்ப பெருசு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாவது வாட்சஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக இப்போ கை கொஞ்சம் தடிமையாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நீங்களே கை தடிமையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட இந்த வாட்சை நீங்கள் அழகாக வாங்கி ஈஸியாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன் அதில் அடிஷனலான ஃபீச்சர்ஸ் அப்படின்றது தான் டுவெல் டைமிங் அப்படின்றது தான். இதில் டுவெல் டைமிங் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ டிஜிட்டல் ஒரு டைமிங்கும் மேலே இருக்கிற அனலாக்ல இன்னொரு டைமிங்கும் வச்சுக்கிறது தான் டுவெல் டைமிங். ஸோ மேக்ஸிமம் வந்துன்னா ஃபாரின் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இந்தியன் டைம் டிஜிட்டல்லையும் மேலே இருக்கிற அனலாக்ல வந்துன்னா ஃபாரின்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் எந்த டைமிங் கேட்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டைமிங்கை பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய அடிஷனலான ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்துன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டே அப்படின்ற ஒரு 2 மென்ஷன் தான் இருக்குது. ஸோ என்ன டேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன டே அப்படின்றத 2 கேரக்டர், அதாவது 2 லெட்டர் வந்துட்டுனா அவங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் இதில் வீக்கை மென்ஷன் பண்ணோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் வீக்கை மென்ஷன் பண்ணுறதுக்குன்னா ஆப்ஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் வீக் அப்படின்னு மட்டும் தான் இருக்குது. வீக்கில் என்ன டே அப்படின்றதுனா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த 2 லெட்டர் வச்சு. அப்புறமேட்டு இதை வந்துட்டுனா நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் வாட்சில் இருக்கிற மாதிரியான ஒரு டைமர், அதுக்கப்புறம் வந்துட்டுனா ஒரு லைட்டிங், அதுக்கப்புறம் கூடவே ஒரு அலாரம். ஸோ இது 3 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு அடிஷனலாக இங்கே வந்துட்டுனா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டுனா அந்த லைட் எரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாது, பட் இருந்தாலும் சைடில் போய் நீங்கள் அங்கே தேவையில்லை அப்படின்றத அவங்க சிம்பாலிக்காக வந்துட்டுனா உங்களுக்கு அடிஷனலாக கீழே இங்கே ஒரு லைட்டுக்கோசரம் ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேலைக்கு யோசிச்சு கிரியேட் பண்ணல. ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ அப்படின்றது இன்னும் ஒரு சில விஷயம் கவர் பண்ணும். அது என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 மீட்டர் வரைக்கும் வாட்டர் தெரியாமல் இந்த வாட்ச் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வாட்சை ஈஸியாக எடுத்து திரும்ப கட்டிட்டு போகலாம். அதே ஒரு வேளை நீங்கள் வாட்சை வச்சுட்டு டைவ் அடிக்கிறீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 50 மீட்டர் தாண்டியோ இல்லைன்னா வாட்ச் தண்ணியில் விழுந்து 50 மீட்டர் கூட போகல அப்படின்னு இருந்துட்டு உள்ளே நான் லைட் அமைக்க பார்க்குறேன் அப்படின்ட்டு ஏதாவது குதர்க்கமாக யோசிச்சு நம்ம ஏதாவது பட்டன் அமைக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ச் உங்களுக்கு வேலை கட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வாட்ச் தான் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அவங்க அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தெளிவாகவே போட்டிருக்காங்க. தண்ணியில் இன்கேஸ் விழுந்துருச்சுன்னா இதில் இருக்க எந்த பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அதுக்கப்புறமா இதோட ஸ்ட்ராப் அப்படின்றது வந்துன்னா உங்களுக்கு ரப்பர் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோட எண்டு பண்ணிட்டோம். ஸோ இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 450 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ரீட்டைல் ஷாப்பில் போய் கேட்டு பாருங்கள். இதோட ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். அதை தாண்டி இந்த ஃபேஸ் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இந்த வாட்ச் தான் நான் வாங்கி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான இந்த வாட்ச் வந்துட்டுனா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி கட்டிக்கலாம். ஸோ இதில் ஒன்று தான் இருக்கா, எனக்கு ரெட் கலர் பிடிக்கலப்பா. ஸோ இது தாண்டி 3 இருக்குது. ஒன்று வந்துட்டுனா உங்களுக்கு மஞ்சள் கலர், அதுக்கப்புறம் வந்துட்டுனா உங்களுக்கு ப்ளூ கலர், இன்னொன்று வந்துட்டுனா மிலிட்ரி கலர். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இன்னும் அடிஷனலாக வந்துட்டுனா 4 வேரியண்ட்ல இதே வாட்ச் உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு தேவையான வாட்ச் வந்துட்டுனா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோட எடுத்துக்கொண்டோம். கூடவே இந்த
இந்த வீடியோல நான் சொன்ன இந்த வாட்சோட பிரைஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டான ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்ல நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா கூட நம்ம கீழே கொடுத்துருக்க சோஷியல் மீடியா லிங்க் ஃபாலோ பண்ணுறது மூலியமா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்ட வயசுல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை விடைபெறுவது உங்கள் தமிழரசன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், மகிழ்ச்சி.